Hello everyone, this is Love to Learn. Welcome back to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஐசிஜிசி. ஸோ டிஐசிஜிசினா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இது ஸ்டார்டிங் வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1948. இது எதனால் வந்துச்சுன்னா பேங்கிங் க்ரைசிஸ் இன் பெங்கால் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்து டிஐசிஜிசி. த கான்செப்ட் ஆஃப் இன்சூரிங் டெபாசிட் கெப்ட் வித் த பேங்க் ரிசீவ்ட் அட்டென்ஷன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் த இயர் 1948 ஆஃப்டர் த பேங்கிங் க்ரைசிஸ் இன் பெங்கால். The Reserve Bank of India ensure adequate arrangement for the inspection of the bank. 1948 இது சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து 1950 பார்த்திங்கன்னா ரூரல் பேங்கிங் என்கொயரி கமிட்டி இது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் 2 பேங்க் கிளாஷ் ஆச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா பாளையம் சென்ட்ரல் பேங்க், இன்னொன்று லக்ஷ்மி பேங்க்குன்னு சொல்லிட்டு 2 பேங்க் கிளாஷ் ஆச்சு. எப்போன்னு பார்த்திங்கன்னா 1960, அதாவது 1948 இதை இனிஷியேட் பண்ணாங்க. 1950 சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் 1960 2 பேங்க் கிளாஷ் ஆச்சு. 1961 Deposit Insurance Corporation Bill was introduced in the Parliament. ஸோ இந்த ஆக்ட் அப்போ தான் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது 1961. 1961 ஆகஸ்ட் 21 டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா கமர்ஷியல் பேங்க்லேயும் அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. The deposit insurance scheme was initially extended to functioning the commercial bank only. After the following including the State Bank of India பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சப்சிடரிஸும் அதே சமயம் பேங்க் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது ஃபாரின் பேங்க் ஆப்ரேட்டிங் இன் இந்தியாஸ் என்னென்ன இருக்குதோ அதுலேயும் இந்த டிஐஎஸ் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 15, 1978 2 ஆர்கனைசேஷனை ஒன்றா மெர்ஜ் பண்ணாங்க. 2 ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா டிஐசி, இன்னொன்று சிஜிசிஐ. டிஐசிங்க டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், சிஜிசிஐனா கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த 2 ஆர்கனைசேஷனை மெர்ஜ் பண்ணி தான் டிஐசிஜிசின்னு டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் சொல்லிட்டு இன்ஸ்டியூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. டிஐசிஜிசியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா to contribution of stability and public confidence in the banking system through provisions of the deposit insurance and credit guarantee to the small depositor and borrower. சிறு குறு பிஸ்னஸ்மேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சில ஸ்மால் டெபாசிட்டர்ஸ், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதே சமயம் கொடுக்குற அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, க்ரெடிட்டாக இருக்கட்டும் இல்லை லயபிலிட்டி ஆகட்டும், இந்த விஷயங்களை ஒரு ஸ்டெபிலிட்டி மூமெண்ட்டில் கொண்டு போகிறோட நோக்கம்தான் டிஐசிஜிசியோட வேலை. டிஐசிஜிசியோட அப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் டெபாசிட் அண்ட் கேரண்டிங் ஆஃப் த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபார் த அதர் மேட்டர் கனெக்டட் தேர் வித் த இன்சிடென்ஷியல் தேர் டூ. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இருக்குது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் ஆர்பிஐயும் இருக்குது, டிஐசிஜிசியும் இருக்குது. ஆர்பிஐயோட வேலை பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது, அந்த டிரான்சாக்ஷனுக்கு பிட்வீனில் அதை எப்படி ப்ரொடக்ட் பண்ணலான்னு பார்க்குறது டிஐசிஜிசி. The management capital of DICG is 50 crores issued and subscribed by the Reserve Bank of India. The management board of the directors is the deputy governor of RBI and chairman. ஸோ டெப்டி கவர்னர் இப்போ ப்ரெசென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் பாட்ரா, த ஆர்பிஐ டெப்டி கவர்னர். இதோட டெபாசிட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் கவர் த டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆல் த கமர்ஷியல் பேங்க் and branch of the foreign bank function in India and local area bank and regional rural bank and cooperative banks. So this role the banks is functioning of DICGC. டிஐசிஜிசியோட ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா அண்டர் செக்ஷன் 11க்கு கீழே 1961 புதுசாக எல்லா கமர்ஷியல் பேங்க்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதோட கண்டினியூஷன் இன்சூரன்ஸ் கவர்ட் ஏரியா பார்த்திங்கன்னா அண்டர் த ப்ரொவிஷன் செக்ஷன் 16(1) ஆஃப் டிஐசிஜிசி ஆக்ட் 1961 பிரகாரம் அப் டு 1 lakh வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த இன்சூரன்ஸை பேங்க் தான் அந்த சம் ஆஃப் அமௌண்ட்டை டிஐசிஜிசி மூலயமா ப்ரீமியமாக கொடுப்பாங்க.
அதே சமயம் வந்து இன்சூரன்ஸ் கவர் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ₹1500 பர் டெபாசிட். ஸோ இது டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகும். அதே சமயம் வந்து ₹1,00,000 வித் எஃபெக்ட் ஃப்ரம் த 1 May 1993 ஆன்வர்ஸில் தான் வந்துட்டு ₹1,00,000 வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. DICGC ஆர்கனைசேஷனுக்கு கீழே வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் டெபாசிட் கவர்னு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆல் பேங்க் டெபாசிட்டை வந்து நம்மளால் வந்துட்டு இன்ஷூர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சேவிங்ஸாக இருக்கிறது, இல்லை ஃபிக்ஸ்டு, இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறது, இல்லை ரெக்கரிங் அக்கௌண்ட் இருக்கிறது, எக்ஸட்ரா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக வந்து நம்மளால் இன்ஷூர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு சில டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்டில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆஃப் ஃபாரின் கவர்மெண்ட். ஸோ ஃபாரின் கவர்மெண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு என்னென்ன டெபாசிட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெபாசிட் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் என்னென்ன டெபாசிட் கொடுத்துருக்காங்களோ அது அக்ரிகல்ச்சர் செக்டரோ இல்லை அலைடோ இல்லை மைனிங்கோ அது பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டெபாசிட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து இன்டர் பேங்க் டெபாசிட். நாலாவது வந்து டெபாசிட் ஆஃப் ஸ்டேட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் வித் த ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். 5 வந்து பார்த்திங்கன்னா எனி அமௌண்ட் டியூ டு அக்கௌண்ட் ஆஃப் என்னென்று டெபாசிட் ரிசீவ்டு அவுட் சைட் ஆஃப் த இந்தியா. அப்ராட் கண்ட்ரிஸ்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்துக்குமே நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. எனி அமௌண்ட் விச் ஹாஸ் பின் ஸ்பெசிஃபிக்லி அக்செப்டட் பை த கார்பரேஷன் வித் த ப்ரீவியஸ்லி அப்ரூவ்ட் பை த ஆர்பிஐ அப்ரூவ் பண்ண எல்லா விஷயத்துக்காகவும் வந்துட்டு நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எப்படி மெஷர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னா ஒன்றும் இல்லை, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஸ்டார்டிங்கில் வந்து DICGயை பொறுத்த வரைக்கும் 0.05% தான் per annum கொடுத்துருந்தாங்க. பட் 2005 to 2006 ஃபினான்ஷியல் இயரில் 10% per annumனு சொல்லிட்டு மாற்றிருந்தாங்க. அதோட ஃபார்மில் என்ன பார்த்தீங்கன்னா half of the year ப்ரீமியம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் இன் த rupees rounded to the 1000 into 0.05 divided by 100. டெபாசிட்டை வந்து ரவுண்ட் ஃபிகர் பண்ணும்போது தான் வந்துட்டு அதோட ப்ரீமியம் மெஷர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண முடியும். ஸோ அதனால் கம்பல்சரி வந்துட்டு நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை தௌசண்ட்ஸ்லேருந்து தான் வந்துட்டு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். சம் ரைட்ஸ் கெட் இன் டு த பேங்க். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு reduced the premium not later than the last day of May and November each year. ஸோ எல்லா வருஷமும் மே மாதமும் நவம்பர் மாதமும் தான் வந்துட்டு ப்ரீமியம் ரேட் வந்துட்டு குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து RBI கோர்ஸில் ரைட்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கேன்சலேஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அண்டர் த செக்ஷன் 15A பிரகாரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா DICGC ஆக்ட் பிரகாரம் அந்த ப்ரீமியம் ஹால்ஃப் ஆஃப் த இயர் பீரியடோட பேமெண்ட் வந்துட்டு சரியாக நம்மளால் பண்ண முடியல, நம்மளால் வந்துட்டு பே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு RBI வந்து பவர் டு கேன்சல் த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளோட இன்சூர் பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கோமோ அப்போது வந்துட்டு அவங்களுக்கு நம்மளோட இன்சூரன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து RBIக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The returns of DICGC. Every insurance bank required to the furnish to the corporation each calendar half of the year, not in any event later than the last day of the first month of the half year. ஸோ 2 குவார்ட்டர்லி பீரியடாக பிரிச்சுருவாங்க, 6 மந்த்தாக. ஸோ எவ்ரி ஹால்ஃப் ஆஃப் த இயரில் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவாங்க. அதே சமயம் வந்து செட்டில் ஆஃப் காமிங் ஈவெண்ட் ஆஃப் த வைடனிங் அப் or liquidation of the insured bank, every deposit of the bank entitled to the payment of the amount equal is the deposit of the held him. இந்த செட்டில் பண்ணுற அமௌண்ட்டும் வந்துட்டு ஃபார்மர்ஸோ இல்லை வந்துட்டு டெபாசிட் பண்ணுற பர்சன்ஸோ இண்டஸ்ட்ரி பர்சன்ஸோ யார் டெபாசிட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குற செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க டெபாசிட் பண்ணி என்டைட்டில் பண்ணிருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு என்டைட்டில் பேமெண்ட்டை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. எதன் மூலிமா பார்த்திங்கன்னா DICGC மூலிமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you for watching and keep on the love to learn. Art is long and life is short. So keep going and keep enjoying the love to learn videos.